ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை லைவ் ஸ்ட்ரீம்ல இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸ் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த நாமினேஷன் ப்ராசஸ் பார்க்கும்போது என்னடா உள்ள வந்ததுக்கு அப்புறமா நாங்க அப்படியே திருப்பி மலத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி பெருசா பில்டப் எல்லாம் பண்ணிட்டு வைல்ட் கார்டு என்ட்ரியா 4 பேர் உள்ள வந்தீங்களே, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க, வெறும் வெத்து வெட்டுடா அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்களோட நாமினேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்த்துலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்த பிரஜின், சாண்ட்ரா, அமித் இந்த 3 பேர் மேலயுமே நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இவங்க கேமை நேர்மையா ஆடுவாங்க, ரொம்பவே பக்குவமா ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருந்துச்சு. நேற்றுக்கான எபிசோட்ல நான் சொல்லியிருந்தேன் பிரஜின் மேல நல்ல நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். ஆனா இன்னைக்கு பிரஜின் நடந்துகிட்ட விதம் ரொம்பவே ஒஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். திவாகருக்கும் அவருக்கும் பெரிய வித்தியாசம் இருந்த மாதிரி தெரியல. அதே மாதிரி தான் இந்த வார கேப்டனா இருக்கிற திவ்யாவை பொறுத்தவரை வெறும் ஒரு வெத்து வெட்டு அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, இந்த வாரத்தை பொறுத்தவரை ஓபன் நாமினேஷன் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற பிக் பாஸ் சொல்றாரு. உள்ளே இருக்கிற எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே யாரை சொல்லுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பாரு, திவாகர் இந்த 2 பேரை மட்டும் தான் சொல்லுவாங்க. அவனுக்கு கூடயே சுத்துறவங்க பேரை சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. சேஃப் கேம் ஆடுவானுங்க அப்படிங்கறத நம்ம முதல்ல கெஸ் பண்ணிட்டோம். அந்த வகையில நாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா திவாகருக்கு 13 பேர் ஓட்டு போட்டிருக்கான், பாருவுக்கு 12 பேர் ஓட்டு போட்டிருக்கான். இல்ல என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, வேற யார் பேரை சொன்னாலும் உங்களோட நட்பு பாதிக்கப்படும் அப்படிங்கறதுக்காக இவ்வளவு கேவலமா சேஃப் கேம் ஆடுறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, அவனுங்களாவது உள்ள ஒரு குரூப்பிசம் பண்ணிட்டு இருக்கானுங்க. புதுசா 4 பேர் உள்ள வந்தாங்கல்ல. ஆமாங்க, திவ்யா, அமித், பிரஜின், சாண்ட்ரா இந்த 4 பேருமே பாரு, திவாகர் இவங்களை தான் டார்கெட் பண்றாங்க. இல்ல முட்டாள்களா? 2 ஓட்டு வந்தாலே நாமினேஷனுக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆமா தானங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாம் தெரிஞ்சுட்டு தானே உள்ள வந்திருக்கானுங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி நாமினேட் பண்ணவங்க எல்லாருமே திவாகர், பாரு பேரை சொல்லிட்டாங்க. அதாவது அவங்க தான் இந்த டாஸ்கை கெடுக்கிறது, அவங்க தான் இந்த சண்டைக்கெல்லாம் காரணம், அவங்களாலதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பெரிய கலவரங்கள் வருது அப்படிங்கிற மாதிரி எல்லா காரணங்களையும் சொல்லிட்டாங்க. அதாவது பாரு, திவாகர் இவங்களோட உண்மையான முகத்தை கிழிச்சு எரிஞ்சிட்டாங்க. இவங்க தான் கேடு கட்டவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, உள்ள இருக்கிறவங்களுக்கு அவங்க மட்டும் தான் தப்பு. வெளியே இருந்து பாத்தீங்கல்ல சபரி எவ்வளவு போலியா நடிச்சுக்கிட்டு இருக்கான், அதை யாருமே அட்ரஸ் பண்ணலையே. அதே மாதிரி எஃப்ஜே பொறுத்தவரை உனக்கு ரெட் கார்டு கொடுத்துருவான் அப்படிங்கிற மாதிரி இந்த வாரம் தானே விஜய் சேதுபதி வந்து வார்ன் பண்ணிட்டு போனாரு. அந்த ரவுடி பேரை எவனுமே சொல்ல. எதுக்குடா இவ்வளவு சேஃப் கேம் ஆடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குற நமக்கு ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லங்க, இந்த இடத்துல பிரஜின் வந்து சினிமா டைலாக் மாதிரி டைலாக்லாம் அடிக்கிறாரு. அதாவது தோட்டத்துல நிறைய செடி இருக்கு, அதுக்கு நடுவுல 2 விச செடி இருக்குதுன்னா அந்த விச செடியை தான் முதல்ல புடுங்கி தூர போடணும். அந்த வகையில பாரு, திவாகர் தான் நான் சொல்றேன் அப்படிங்கிற சொல்றாரு. சரி சார், அது விச செடின்னு தெரிஞ்சிருது. ஓகே, அதே நேரத்துல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய பேர் நல்லவங்களா கெட்டவங்களானே தெரியாம முகமூடியில் அலைஞ்சிட்டு இருக்காங்களே, அவங்களெல்லாம் நீங்க எப்போ களை எடுக்க போறீங்க? பாரு, திவாகரை பத்தி நீங்க சொல்லி தான் தெரிய வேணுங்கிற அவசியமே கிடையாது. வெளியே சமூக வலைதளத்தை பார்த்தாலே தெரியும் பாரு ரொம்பவே கேவலமா விளையாண்டுட்டு இருக்காங்க. திவாகரை பொறுத்தவரை திவாகர் அநாகரிகமா நடந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்துல முகமூடி போட்டுக்கிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நல்லவங்க வேஷம் போட்டிருக்காங்களே, அவங்களோட முகத்திரையை கிளிக்கிறது தானே உங்க வேலை. நீங்க அதை எதையுமே பண்ணலையே சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த வார நாமினேஷனை பொறுத்தவரை பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் வச்சார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஓட்டு விழுந்தாலும் அவங்களும் நாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துட்டாரு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரத்தை பொறுத்தவரை மொத்தமா 12 நபர்கள் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது வினோத், பிரவீன், கமருதீன், எஃப்ஜே, ரம்யா, சபரி, வியானா, கெமி, விக்ரம், பாரு, துஷார் இப்படி இந்த 12 நபர்களுமே நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. இது ரொம்பவே வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, பிக் பாஸ் மட்டும் இந்த முடிவு எடுக்கல அப்படின்னா இந்த வாரத்தை பொறுத்தவரை பாரு, திவாகர், விக்ரம், வியானா இந்த 4 பேர் தான் நாமினேஷனுக்குள்ளே வந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அது ரொம்பவே அன்ஃபேர் ஆயிரும் அப்படிங்கறது தான் என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் எடுத்த முடிவு வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த 3வது ப்ரோமோல நடந்த சண்டைக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படினே சொல்லலாம். திவாகரை பொறுத்தளவுல திவ்யாவை போட்டு பொளந்து கட்டுறாரு. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்கள் தான் ரொம்பவே சேஃப் கேம் ஆடிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்தளவுல ரொம்பவே சேஃபா இவங்களோட பேரை சொல்லக்கூடாது, இவரையே சொல்லிட்டு போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் சொன்ன பேரையே இன்னொரு ஆளும் சொல்லிட்டு போறாங்க. இப்படி 10 பேர் ஒரு ஆளை நாமினேட் பண்ணிட்டாங்க. 10ஓட 11 நீங்களும் வந்து நாமினேட் பண்றீங்களே, அப்போ உள்ள இருக்கிற எக்ஸ் கண்டஸ்டன்ட்டுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்களும் அதே மாதிரி தான், ஒண்ணுக்கும் ஆக மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி திவ்யாவை போட்டு புரட்டி எடுக்கிறாரு. இந்த சண்டைக்காக தான் நம்மளும் வெயிட் பண்ணி இருக்கோம் அப்படினே சொல்லலாம். திவாகரோட மனநிலை தான் இப்ப நமக்கும் இருக்குது அப்படினே சொல்லலாம். ஆமாங்க, ஏற்கனவே நாமினேஷன் லிஸ்ட்ல வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் அவங்க 2 பேரும் தான் உங்களுக்கு தப்பா தெரியுறாங்க அப்படின்னா உங்களை பொறுத்தளவுல உங்க சேனல்ல ஒர்க் பண்ண உங்களுக்கு எதிராக நீங்க பேசவே மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து தானே உள்ள வந்திருக்கீங்க. இது கேவலமான கேம் தானே. பாரு, திவாகர் பண்றது கேவலம் அப்படின்னா நீங்களுமே ஒரு ஆள் தப்பு பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் அவங்களோட பேரை பயன்படுத்தாம நீங்களும் சேஃபா கேம் ஆடுறீங்க அப்படின்னா நீங்களும் தப்பானவங்க அப்படிங்கறத என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை இந்த நாமினேஷன் ப்ராசஸ் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.